ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐகானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி தான் டிவிஎஸ்க்கு அப்பாச்சி. அப்பாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த பிளாக் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சுல, இந்த டார்க் எடிஷன் அப்படிங்கிறது லான்ச் பண்ணுறது. ஸோ நம்ம முன்னாடி நிறைய கார்ஸில் வந்து பார்த்தோம், டார்க் எடிஷன் அப்படின்னு நிறைய கார்ஸ் வந்து லான்ச் ஆச்சு. இப்போ ஃபுல்லி பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் எடிஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் 2 வீக்கும் 4 வீக்கும் என்ன வித்தியாசம், யார் யார் எந்தெந்த வண்டி எடுக்கலாம், ஸோ யாருக்கு எந்த வண்டி செட் ஆகும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் தஞ்சை டிவிஎஸ். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிவிஎஸ் பைக் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் தஞ்சை டிவிஎஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 பைக்கிலும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9,999 ரூபா இனிஷியல் பேமெண்ட் கொடுத்து உங்களால் வந்து வாங்க முடியும். அதாவது 10,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக கொடுத்து இந்த 2 பைக்கிலுமே வந்து இஎம்ஐயில் உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ அப்படி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தஞ்சை டிவிஎஸோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் எடிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லோகோ உட்பட பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக நிறையாவே இருக்கும். பல்சராக இருக்கட்டும், இல்லை அப்பாச்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படிங்கிறது ஒரு ஐகானிக் கலர் மாதிரி முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது கலர் ஆப்ஷன்ஸ் நிறையாவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்பாச்சிலையும் நிறைய வித்தியாசமான கலர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, வித்தியாசமான கிராஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பிளாக்குக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான பைக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கம்ப்ளீட்லி ஃபுல்லாமே வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், சைட் பேனல்ஸாக இருக்கட்டும், எக்ஸாஸ்ட், இன்ஜினு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்கில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்க் பிரேக் வந்து ஏபிஎஸ்ல இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து டிஸ்க் பிரேக் கிடையாது, ட்ரம் பிரேக் மட்டும்தான். ப்ரைஸ் என்னப்பா, ப்ரைஸ் கம்மின்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னுவீங்க. ஸோ இதோட எக்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2V வந்து 1,09,999 ரூபா ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4V போறீங்கன்ற பட்சத்தில் 1,19,999 ரூபா ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மித்த மாடல்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் அவங்க ரியரில் வந்து டிஸ்க் பிரேக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதோட ஆன்ரோடு காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீலரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் தஞ்சை டிவிஎஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த பிளாக் எடிஷனில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ வாங்க 2 வீக்கும் 4 வீக்கும் என்ன வித்தியாசம், யார் யாருக்கு என்னென்ன வண்டி செட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2V 4V அப்படிங்கிறது மேஜராக இன்ஜின் ரிலேட்டட் வித்தியாசம் தான் இந்த 2 வெஹிக்கிளுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் 4V வந்து ஒரு நேக்கடு ஸ்போர்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரியான ஒரு டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பாச்சி 160 அதாவது இந்த 2V மாடல் தான் வந்து ரொம்ப வருட காலமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களோடைய இந்த வெஹிக்கிளை வந்து இப்போ வரைக்கும் கொண்டு வந்து மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே டிசைன் அப்படிங்கிறது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அதில் நான் குறுக்கிட விரும்பலை. ஃப்ரண்ட் வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸும் எல்இடியில் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸும் வந்து எல்இடியில் தான் வந்து இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் ஹாலோஜன் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சிமிலர் இண்டிகேட்டர்ஸ் தான் 2 வெஹிக்கிளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலி சொல்லணும் அப்படின்னா 2Vயோட ஹெட்லைட் செட்டப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஆர்எல்ஸ் வந்து ஒரு ஐஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்குற, ஒரு கண்ணு மாதிரி வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. எனக்கு இதை விட இன்னும் பழைய அப்பாச்சியோட, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த அயன் படத்தில் வந்து அப்பாச்சி பார்த்துறீங்களா, எல்லோ கலர் அப்பாச்சி. ஸோ அந்த ஹெட்லைட் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அந்த ஹெட்லைட்ஸ் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பைக்கோட ஸ்பீடாமீட்டருமே வந்து சேம் தான். ஸோ ஸ்பீடாக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், விஷயங்கள் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 2 வெஹிக்கிள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் மோட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அர்பன், ரெயின் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு ரைடிங் மோட்ஸுமே இருக்குது. ஸோ ஒரு ஷோக்கால்டாக ஒரு ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்காம அதை ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறதா இதில் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைடிங் மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு
இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் சரி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ரைடிங் மோட் ஷிஃப்ட் பண்ணுறனால ஏற்படும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 2V பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபில்டு சஸ்பென்ஷனாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே 4V பார்த்தீங்க அப்படின்னா மோனோ சஸ்பென்ஷன் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோ சஸ்பென்ஷன் இருக்கனால என்ன மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கார்னரிங்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன், கம்பேரிட்டிவ்லி இந்த காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரியர் சஸ்பென்ஷனை தவிர ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிலுமே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்கோட சைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிலுக்குமே வந்து சேமான டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ABS ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன் டயரு, ஃப்ரண்ட்டில் வந்து 90 செக்ஷனு, ரியரில் வந்து 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 2 மாடல், அதாவது இந்த பிளாக் எடிஷன் மாடலில் தான் வந்து 2த்துக்குமே வந்து டயர் சைஸுங்கிறது வந்து சிமிலராக இருக்குது. மித்த வேரியன்ட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4Vல பார்த்தீங்க அப்படின்னா 2Vயை விட அகலமான டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ 130 செக்ஷன் டயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த மாடலில் 100 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட்டுமே வந்து 800 மில்லிமீட்டர் சீட் ஹைட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4Vல வந்து சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரே பீஸில் இருக்கிற மாதிரி ஹேண்டில் பார்ஸு. 2V பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த உட்காந்து பிடிக்கக்கூடிய ரைடிங் போஸ்டர் தான் இந்த 2 வெஹிக்கிலையும் வந்து மாறுது அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு 4Vல காமிச்சிடுறேன். ஸோ இது ஒரு ரிலாக்ஸான ரைடிங் போஸ்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அக்ரெசிவாக குனிஞ்சு ஓட்ட வேண்டியது கிடையாது, கை வலிக்காதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது இதோட ரைடிங் போஸ்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அப்படியே 2Vக்கு வருவோமே. ஸோ அப்பாச்சி 2V பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குனிஞ்சா மாதிரி இருக்கும். உங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் முன்னாடி ஹேண்டில் பாரில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்பாச்சி வாங்குறதுக்கான மெயின் காரணமே இந்த ரைடிங் போஸ்டராக தான் இருக்கும். ஸோ ஒரு சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி இந்த ரைடிங் போஸ்டருக்காகவே வாங்குவாங்க. ஸோ நான் காலேஜ் படித்த சமயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடிங் போஸ்டருக்காகவே வாங்கின ஆட்கள் இருப்பாங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து இந்த கையெல்லாம் கொஞ்சம் வலிக்க வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஓட்டுற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4V வந்து போகலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரைடிங் போஸ்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2V வந்து போகலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ 2 வெஹிக்கிலுமே சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட குஷனிங் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிலுமே வந்து பெட்டராக தான் இருக்குது. பில்லியன் சீட்டுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளான சீட்டாக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க 2 வெஹிக்கிளோட பில்லியன் சீட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதிலலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மேபி ஃபேமிலி யூசேஜுக்காக வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த 2 வெஹிக்கிளுமே நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஏறி உட்காரத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிளாக வேணும், இல்லை ஒய்ஃப் வந்து ஒன் சைடாக உட்காருவாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த 2 வெஹிக்கிளுமே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். 2 வெஹிக்கிளோட சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ அடுத்ததான் அந்த 2V அண்ட் 4Vல பார்த்தீங்கன்னா மேஜராக வரக்கூடிய வித்தியாசமே வந்து இன்ஜின் தான். அது என்ன 2V 4V அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்வ்ஸ் தான். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2 வால்வ் கொண்ட இன்ஜின், 4V பார்த்தீங்கன்னா 4 வால்வ் கொண்ட இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பெக்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வால்வ்ஸ் அதிகமாக இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஸோ பொதுவாகவே 2 வால்வ் இன்ஜின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ எண்டில் வந்து டார்க் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா அதோட ப்ரீத்திங் வந்து ஈஸியாகவே நடக்கும். ஆனால் ஹை எண்டு, அதாவது ஒரு RPM அதிகமாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வால்வ்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறனால அதோட ப்ரீத்திங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சரியாக நடக்காது. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஓடும்போது நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூக்கில் மூச்சு விடுறதே வந்து போதிய அளவில் இருக்கும். ஆனால் ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மூக்கால் சுவாசிக்கிறது வந்து பத்தாது. அதனால் வாய் வழியாகவும் நம்ம வந்து சுவாசிப்போம். ஸோ நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கிறது ஒரு 2 வால்வ் இன்ஜின் மாதிரி, இதே வாய் வழியாக சுவாசிக்கிறது 4 வால்வ் இன்ஜின் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அதிகமான RPMல வந்து போகும்போது நம்ம சுவாசிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 வால்வ்ஸ் கொடுத்துருக்கிறது தான் 4 வால்வ் இன்ஜினு. ஸோ RPM அதிகமாக போனால் தான் அது ஓப்பன் ஆகுமான்னு கிடையாது. ஸோ RPM அதிகமாக போகிறப்ப ப்ரீத்திங் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் அந்த 4 வால்வ் இன்ஜின் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் இப்போ சொன்னதிலே வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ டாப் எண்டில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 வால்வ் இன்ஜின் போகிறது பெட்டர் அப்படின்னே சொல்லுவேன். 2 வெஹிக்கிளையும் ஒரு 160cc கொண்ட இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2Vயை விட 4V பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் டார்க்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பவர்லையும் சரி டார்க்லையும் சரி கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. 4Vயோட பவர் அண்ட் டார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மித்த 160 பைக்ஸை விட இதோட பவர் அண்ட் டார்க்கு, பவர் டெலிவரி, அவுட்புட் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் 4V போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததாக கூலிங் சிஸ்டம். 2Vல பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 4Vயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ரைட்ஸ்லாம் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா ஆயில் கூலிங் சிஸ்டம் இருக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மேபி சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா
2V வந்து போங்க. இல்லை நான் லாங் ரைட்ஸ் அதிகமாக போவேன், ஹை ஸ்பீட் அதிகமாக ஓட்டுவேன் அப்படின்னா 4V போகிறது பெட்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி எது பெட்டர் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து 4V தான். ஸோ 4V பார்த்தீங்க அப்படின்னா கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து 2Vயை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டயர் சைஸ் அகலமாக கொடுத்துருப்பாங்க, மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருக்கனால 2Vயை விட 4Vயோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்னது தான். ஸோ ஹைவே க்ரூசிங்க்கான ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 4V வந்து போகலாம். இல்லை சிட்டிக்குள்ளே தான் நான் ஓட்ட போகிறேன், இனிஷியலில் இருக்க டார்க் போதும், எனக்கு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் 2V போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்பாச்சி அப்படின்னாலே எக்ஸாஸ்ட் நோட்டு தான். ஸோ பழைய அப்பாச்சிலலாம் அந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 2 வெஹிக்கிளில் எந்த எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2V. அப்படியே நம்ம 4Vக்கு வருவோம். ஸோ எந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ ஐடல் நோட் வந்து 4V வந்து பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி டாப் எண்டில் வந்து நோட்டு வந்து 2Vயில் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே வீலர்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ சின்னதாக அப்டேட் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் எடுக்க ஆரம்பித்தது. சரி, ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இது போகலாமா அது போகலாமா அப்படின்றது. ஸோ அதை தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இல்லை பிடிக்கல அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலாக பண்ணுற ஒரு கம்பேரிஷன் ஃபார்மெட்டில் இந்த வீடியோ வந்து இருக்காது. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த வெஹிக்கிளோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து அந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.